அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லாஹு யக்கூலுல் ஹக்க வஹுவ யஹ்தி சபீல். நிச்சயமாக அல்லாஹு தாலா உண்மையை கூறுவான், அவன்தான் நேரான பாதையை வழிநடத்துவான். எனவே உலகத்தில் யாரெல்லாம் தன்னுடைய அராஜகத்தை வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையின் அந்த நேரத்தில் கூட ரப்புல் ஆலமீனை அவர்கள் நினைவு கூர்ந்து மன்னிப்பு கேட்குகின்றார்களோ, அல்லாஹ் அந்த சமயத்தில் கூட மன்னிக்க அவன் தயாராக இருக்கிறான். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு ஃபயக்ஷிஃபு சூ. அல்லாஹ் கேட்குகின்றான், நீங்கள் தடுமாற்றத்திலே மாட்டிக்கொண்டிருக்கின்ற பொழுது உங்களை காப்பாற்றக்கூடியவன் யார் இருக்கிறார்? நான் தான் என்று அல்லாஹ் தன்னை பற்றி பெருமையாக கூறுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே ஒரு பெரிய மன்னர் இருந்தார். அவர் மக்களை ரொம்பவும் வதைக்கக்கூடியவராக இருந்தார். ஃபஸ்தஅத்தன் நாசு அலைஹி இலா தாவூது அலைஹி வஸலாத்து வஸலாம். அவரை பற்றி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் பற்றி சொன்னார்கள். உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை பிடித்து மலை உச்சியிலே ஒரு கட்டையின் மீது அவரை சிலுவை போன்று அறைந்து அவரை மேலே வைத்துவிட்டு மக்கள் எல்லாம் கீழே இறங்கி விட்டார்கள். ஒரு நாள் இரவு முழுவதும் முடிந்து விட்டது. ஃபதவர்ரஅ, அவர் அப்படியே தடுமாறுகிறார். இதனால் வரைக்கும் எந்தெந்த கடவுள்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்தாரோ அந்தந்த கடவுள்களை எல்லாம் அழைக்கின்றார். எந்த கடவுளும், ஒவ்வொரு பெயராக எந்த கடவுளும் அவருக்கு உதவி செய்யவில்லை. கடைசியாக அவர் சூரியனை பார்த்து ஃபதவர்ரஅ இலா ஆலிஹத்திஹிம் ஃபலம் யுக்னு அன்ஹு ஃபதவர்ரஅ இலா ஷம்ஸி வல் கமர். எல்லா சூரியன் சந்திரனை பார்த்து சொன்னார், நான் உங்களை இத்தனை வருஷம் வணங்கினேன், எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? யாருமே உதவி செய்யலை. கடுமையான பயம். இப்போதுதான் யா ரப்பி யா ரப்பி அசியத்துக்க வஅபத்துக்க கைரக்க ஃபலம் அன்தஃபிஅ பிஹி. இறைவா, உண்மையிலே ரப்பே, உன்னை நான் வணங்காமல் விட்டேன், மற்றவர்களெல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள், நீ என்னை கைவிடாதே. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்தில் இஸ்லாஹித்து சொன்னான், இந்த மனிதன் இதுநாள் வரைக்கும் என்னை வணங்கலை, ஆனால் இன்னைக்கு என்னைய கூப்பிட்டுட்டான், இப்போ நான் அவனுக்கு உதவி செய்ய போகிறேன் என்று அல்லாஹு தாலா அவனுடைய கையிலிருந்து அந்த கயிறுகளெல்லாம் அவுக்கப்பட்டு நல்ல நிம்மதியான நிலையில் மலையில் உட்கார்ந்திருக்கிறார். மறுநாள் காலையில் மக்கள் இதை தெரியாமல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்கிறாங்க, அவருடைய நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி. நேராக போய் பார்த்தா அந்த ஆள் நிம்மதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. உடனே 2 ரக்காத் தொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், ஏன் இவருக்கு இவ்வளவு வாழ்க்கையை கொடுத்தாய்? உடனே அல்லாஹ் சொன்னா, நான் இப்போ இவனுக்கு பதில் அளிக்கிறேன்னா இது நாள் வரைக்கும் அவன் வணங்கின கடவுளுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாமல் ஆயிரும். எனவே எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாலும் நான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். அன்புக்குரியவர்களே, நான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ஆதரவு வைப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.